சார். ஒழுங்கெடுக்கிறா என்ன இப்போ என்ன பண்ண பார்த்தீங்களா, இதுதான் ஒழுங்கெடுக்கிறது. ஓ வா, நான் கூட ஒரு நிமிஷம் உங்கள் வாய் சைடாக கூணிச்சு எனக்கு பயந்தே போயிட்டேன் சார். ஆனால் ஒன்று சார், சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய பேர் ஒழுங்கு எடுத்துருக்கேன் சார். ஆனால் நீங்கள் பண்ணுறது இன்னமும் டிஃப்ரெண்டாகும் சார். அதாவது ரொம்ப எரிச்சலாகும் சார் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா, எத்தனை ஒழுங்கெடுக்கிறத பார்த்துருப்பேன். டெஃபினட்டாக சார். சார் இந்த ஒழுங்கெடுக்கிறதுல எவ்வளோ வித்தியாசமான வகைகள் இருக்குது சார். ஒழுங்கெடுக்கிறதுல நிறைய வெரைட்டி இருக்குமா. யார் நம்ம எரிச்சல் படுத்துறோமோ அவங்க பேசின அதே வார்த்தையை அப்படின்னு அசிங்கமா பேசி நிறுத்துறோம்னு சொன்னா அதுதான் ஒழுங்கெடுக்கிறதுல பேசிக். சார் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொன்னது ஓகே. போன வாரம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன், ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் என்னால் ஒழுங்கே எடுக்க முடியல சார். டிஸ்டன்ஸில் இருக்கவங்களை எப்படி சார் ஒழுங்கு எடுக்குது? தூரத்தில் இருக்கிறவங்கள எப்பவுமே நம்ம சத்தம் போட்டு ஒழுங்கெடுக்க முடியாது. வெறும் ரியாக்ஷன் மூலமா அசிங்கமான ஃபேஸ் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்றீங்க, மூஞ்சியை வந்து கோணையாக்கிங்க. கோணையாக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டே இல்லாம பண்ணீங்கன்னா அதுதான் 2வது வகை. சார் எங்கள் பக்கத்து